ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் டே 2 இன்னைக்கு டபுள் லைன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் போட்டிருந்த டாட் அண்ட் லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டபுள் லைன் வந்து வரைகிறதுக்கு வரும். டபுள் லைன் அப்படிங்கிறது பக்கத்தில் 2 லைன் வந்து வரைகிறது இந்த மாதிரி. ஓகேங்களா? இதையுமே நீங்கள் வெர்டிக்கலாகவும் வரையணும், ஹரிசாண்டலாகவும் வரையணும். ரொம்ப க்ளோஸாக உங்களால் எவ்வளோ க்ளோஸாக ஒரு லைனுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் வரைய முடியுதோ அந்த அளவுக்கு வரைங்க. இது மாதிரி வரைஞ்சிட்டு அது நடுப்புற நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து போல்டு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வரைஞ்சிட்டு அந்த நடுப்புற இருக்கிற எம்டி ஸ்பேஸை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு போல்டு லைன். இந்த டபுள் லைன், போல்டு லைன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்டர் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். நல்லா திக்காக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு போல்டு லைனாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து வேவி லைன். இந்த மாதிரி கை எடுக்காமல் லைனாக போடுறதுக்கு கற்றுக்கோங்க. இதெல்லாம் நிறைய டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வேவி லைன் போடும்போது மோஸ்ட்லி கை எடுக்காமல் பேப்பரை டச் பண்ணாமல் போடுறதுக்கு வந்து பழகுங்க. இது வந்து நம்ம ஹரிசாண்டலாக போட்டிருக்கோம். அடுத்து வெர்டிக்கலாகவும் அந்த வேவி லைன் வந்து நம்ம போட்டு பழகணும். இது மாதிரி உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் போட முடியுமோ போடுங்க. 3 லைன் போடணும்னு இல்லை, உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் போட்டு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பாருங்கள். ஒரு ஷீட் ஃபுல்லாக கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக் லைன். இதுவும் ஃபிங்கர் டிசைனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஜிக்ஸாக் போடுறது. இதையும் க்ளோஸாக எந்த அளவுக்கு க்ளோஸாக போட முடியுதோ அந்த அளவுக்கு கையெடுக்காமல் பர்ஃபெக்டாக போட பாருங்கள். இதையும் வெர்டிக்கலாகவும் போடணும், ஹரிசாண்டலாகவும் போடணும். போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குட்டி குட்டி ஷார்ட்ஸாக போடுறேன். உங்களுக்கு லாங் வீடியோவாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.